ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு நூலிலேக்கின்னம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் இந்த அழகான டெக்ஸ்சர்டு க்ராஷே ஸ்டிச், இந்த பெபிள் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது ரொம்ப அழகான டெக்ஸ்சரை கொடுக்கும். ஹோல்ஸ் கூட ரொம்ப இருக்காது இந்த ஸ்டிச்சில். ஸோ பேபி பிளாங்கெட்லாம் இந்த ஸ்டிச்சில் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் ரொம்ப அழகான டெக்ஸ்சர் இருக்கிறதுனால இது ஒரு சென்சரி பிளாங்கெட் மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஸோ பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி. இந்த பேட்டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இந்த பேட்டர்னோட ரிட்டன் டிஸ்கிரிப்ஷன் வந்து என்னோடய வெப்சைட் theyarnbowlcrochet.comல அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் அதை செக் பண்ணி அதோட ரிட்டன் டிஸ்கிரிப்ஷனும் பேட்டர்னையும் நீங்கள் என்னோடய வெப்சைட்லேருந்து எடுத்துக்கலாம். ஸோ வாங்க இந்த பெபிள் ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சேனலுக்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. அப்போ தான் நான் புது வீடியோஸ் போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். ஸோ இந்த ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு நான் ஒரு சைஸ் 4 யான், நல்ல வேரிகேட்டட் யான் ஒன்று எடுத்திருக்கேன். அண்டு 5 mm க்ராஷே ஹுக் எடுத்திருக்கேன். அப்புறம் நமக்கு சிசர்ஸ் தேவைப்படும். ஸோ வாங்க இந்த ஸ்டிச் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஸ்டார்டிங் ரோ 1 வந்து பார்த்திங்கன்னா ஒரு 26 செயின்ஸ் க்ரியேட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் செகண்ட் செயின் ஃப்ரம் த ஹுக், அதில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு 26 செயின் ஒர்க் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ 26 செயின் ஒர்க் பண்ணியாச்சு. நான் ஹூக்லேருந்து 2வது செயினில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் ஒரு செயின்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறேன். எண்ட் வரைக்கும் இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறேன். ஸோ இந்த ரோவோட எண்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 25 சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் இருக்கும். ஸோ சுற்றி இதே மாதிரி எண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நம்ம இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான், நம்மளோட ரோ 1 முடிஞ்சாச்சு. இப்போ நம்ம அடுத்த ரோவில் பெபிள் ஸ்டிச் அப்படின்னு ஒரு ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். அது வந்து என்னென்னா, நம்ம ஃபஸ்ட்டு யானோ ஒர்க் பண்ணி நம்மளோட ஹூக்கை ஸ்டிச்சில் இன்செர்ட் பண்ணிக்கணும். திரும்பி ஒரு லூப்பை புல்லப் பண்ணணும். திரும்பி யான் ஓவர் பண்ணி அதே ஸ்டிச்சில் நம்மளோட ஹுக்கை இன்செர்ட் பண்ணி நம்ம லூப்பை புல்லப் பண்ணணும். ஸோ இது மாதிரி 2 தடவை ஒர்க் பண்ணணும். திரும்பி யான் ஓவர் பண்ணோன்னா நம்மளோட ஹுக்கில் 7 லூப்ஸ் இருக்கும். ஸோ யான் ஓவர் பண்ணி அந்த 7 லூப்ஸ்லேயும் புல் த்ரூ பண்ணணும். ஸோ இதுதான் பெபிள் ஸ்டிச். வாங்க இது எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்மளோட ரோ 2ல் இந்த ஸ்டிச்சை நம்ம ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ரோ 2 ஸ்டார்ட் பண்ணிடலாம். செயின் 1 பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். இந்த செயின் 1 நம்ம ஒரு ஸ்டிச்சை கன்சிடர் பண்ண மாட்டோம். ஸோ இப்போ நம்மளோட ராங் சைடுக்கு நான் ஒர்க்கை டர்ன் பண்ணிட்டேன். இப்போது ஃபஸ்ட்டு ஸ்டிச், அதாவது அதே ஸ்டிச்சில் நான் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணுறேன். அடுத்த ஸ்டிச்சில் நம்ம பெபிள் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது யான் ஓவர் பண்ணி அந்த ஸ்டிச்சில் நான் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி லூப்பை புல்லப் பண்ணுறேன். 3 லூப் இருக்குது இப்போ ஹூக்கில். திரும்பியும் யான் ஓவர் பண்ணி ஸ்டிச்சில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி புல்லப் பண்ணுறேன். இப்போ 5 லூப் இருக்குது நம்மளோட ஹூக்கில். திரும்பியும் யான் ஓவர் பண்ணி ஸ்டிச்சில் ஹூக்கை இன்செர்ட் பண்ணி புல்லப் பண்ணுறேன். இப்போ பார்த்திங்கன்னா 7 லூப் இருக்குது நம்மளோட ஹூக்கில். யான் ஓவர் பண்ணி அந்த 7 லூப்லேயுமே புல் த்ரூ பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் திரும்பியும் ஒரு சிங்கிள் க்ராஷே. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா பின்னாடி ரைட் சைட் திரும்பி பார்த்திங்கன்னா ஒரு அழகான பாபிள் மாதிரி ஒரு ஸ்டிச் நமக்கு கிடைக்குது. அதுதான் நம்மளோட பெபிள் ஸ்டிச். ஸோ திரும்பியும் இந்த ஸ்டிச்சில் நான் பெபிள் ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ யான் ஓவர் பண்ணி ஹூக்கை ஸ்டிச்சில் இன்செர்ட் பண்ணி புல்லப் பண்ணுறேன். திரும்ப யான் ஓவர் பண்ணி ஹூக்கில் ஸ்டிச்சை ஹூக்கை வந்து ஸ்டிச்சில் இன்செர்ட் பண்ணி புல்லப் பண்ணுறேன். 2 தடவை அது மாதிரி பண்ணுவேன். அதுக்கப்புறம் யான் ஓவர் பண்ணி எல்லா லூப்ஸ்லேயும் நான் ஹூக்கை புல் த்ரூ பண்ணுவேன். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷே, திரும்பியும் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு பெபிள் ஸ்டிச்,
ஸோ அந்த அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ரோஷே. ஸோ இதே மாதிரி மாற்றி மாற்றி எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். அவ்வளோதான், நம்மளோட ரோ 2 கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ ரோ 3 எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரோ 3 ஒர்க் பண்ணுறதுக்கு நம்ம செயின் 1 பண்ணி திரும்பியும் ரைட் சைட் டர்ன் பண்ணிக்கலாம் நம்மளோட ஒர்க்கை. இப்போ வந்து ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம் எண்டு வரைக்கும். அதுதான் நம்மளோட ரோ 3. அதாவது ப்ரீவியஸ் ரோவோட சிங்கிள் க்ராஷே மேலே ஒரு சிங்கிள் க்ராஷே, ப்ரீவியஸ் ரோவோட பெபிள் ஸ்டிச் மேலே ஒரு சிங்கிள் க்ராஷே. அதாவது ஒரு ஸ்டிச் மேலேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். எண்ட் வரைக்கும் இதே மாதிரி ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ இந்த ரவுண்டோட எண்டில், இந்த ரோவோட எண்டில் நமக்கு 25 சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் இருக்கும். ஸோ இதே மாதிரி எண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. நம்ம இந்த ரோவோட எண்டில் மீட் பண்ணலாம். ஸோ இப்போ நம்ம ரோ 3 பண்ணியாச்சு. ரோ 4 ஒர்க் பண்ணலாம். ரோ 4 வந்து திரும்பியும் பெபிள் ஸ்டிச் ரவுண்ட். ஸோ நம்ம செயின் 1 பண்ணி டர்ன் பண்ணிக்கலாம். செயின் 1 நம்ம ஸ்டிச்சாக கன்சிடர் பண்ண மாட்டோம். இப்போ நம்ம ஸ்டார்டிங் ஸ்டிச்லேயே பெபிள் ஸ்டிச் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அது ஏன்னு நான் சொல்கிறேன். ஸோ பெபிள் ஸ்டிச் ஸ்டார்டிங் ஸ்டிச்சில் ஒர்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணுங்கள். திரும்பியும் அடுத்த ஸ்டிச்சில் ஒரு பெபிள் ஸ்டிச் ஒர்க் பண்ணணும். அதுக்கு அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு டைம் பெபிள் ஸ்டிச் பண்ண ரோவில் சிங்கிள் க்ராஷேயில் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த ரெண்டாவது பெபிள் ஸ்டிச் ரவுண்டில் ஏன் பெபிள் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா, இப்போது இந்த பெபிள் ஸ்டிச் வந்து ப்ரீவியஸ் பெபிள் ஸ்டிச்சோட 2 ரோக்கு நடுவில் வரும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஆல்டர்னேட்டிவாக இருக்கிறதுக்காக பண்ணுறோம். இல்லை உங்களுக்கு இப்படி வேண்டாம், ஒரு பெபிள் ஸ்டிச்சும் ப்ரீவியஸ் ரோவோட அலைன் ஆகிருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ சிங்கிள் க்ராஷே பெபிள் ஸ்டிச்லேயே கூட நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இட்ஸ் டோட்டலி அப் டு யூ. ஸோ உங்களுக்கு ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இருக்காது. ஸோ இப்படி மாற்றி ஒர்க் பண்ணுறதுனால இது வந்து ப்ரீவியஸ் ரோவோட 2 பெபிள் ஸ்டிச் ரவுண்டுக்கு 2 பெபிள் ஸ்டிச்சுக்கு நடுவில் இருக்கும். ஸோ இல்லை நீங்கள் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி வேணும்னா நீங்கள் ப்ரீவியஸ் ரோ பெபிள் ஸ்டிச் ஒர்க் பண்ண மாதிரி சிங்கிள் க்ராஷே பெபிள் ஸ்டிச் அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பெபிள் ஸ்டிச் சிங்கிள் க்ராஷே இப்படி ஆல்டர்னேட் பண்ணி எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ நான் லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு பெபிள் ஸ்டிச்சோட எண்ட் பண்ணி நான் இந்த ரவுண்டை முடிச்சுக்கிறேன். ஸோ ரோ 4 இதோட கம்ப்ளீட் ஆயாச்சு. இப்போ ரோ 5 ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ரோ 5 ஒர்க் பண்ணுறதுக்கு செயின் 1 பண்ணிவிட்டு டர்ன் பண்ணிக்கோங்க உங்கள் ஒர்க்கை. அதுக்கப்புறமா
ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ண போகிறோம். அதாவது ரோ 4ஓட பெபிள் ஸ்டிச்சோட டாப்பில் ஒரு சிங்கிள் க்ராஷே, ரோ 4ஓட சிங்கிள் க்ராஷேயோட டாப்பில் ஒரு சிங்கிள் க்ராஷே. ஸோ இதே மாதிரி எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். அதுக்கப்புறமா நம்ம ரோ 4ஓட எண்டுக்கு வந்ததுக்கப்புறமா மீட் பண்ணலாம். ஸோ ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஸோ இப்போ திரும்பியும் ரோ 2 தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் லாஸ்ட் ஸ்டிச்சில் சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இந்த ரோட எண்டில் 25 ஸ்டிச்சஸ் இருக்கும். ஸோ இப்போ திரும்பியும் நம்ம ரோ 2லேருந்து ரோ 5 திரும்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருப்போம் நம்மளோட டிசையர்ட் பேட்டர்ன் லெங்த் வரைக்கும். ஸோ இப்போ ஸ்டார்டிங் நான் சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டிச்சில் பெபிள் ஸ்டிச், திரும்பியும் சிங்கிள் க்ராஷே பெபிள் ஸ்டிச், இப்படியே ஆல்டர்னேட்டிவ் பண்ணிவிட்டு எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறோம். எண்டு வரைக்கும் ஒரு ஸ்டிச்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே, அடுத்த ஸ்டிச்சில் ஒரு பெபிள் ஸ்டிச், இப்படி ஒர்க் பண்ணிட்டு வாங்க. ஸோ இந்த ரோவோட எண்டில் நம்ம மீட் பண்ணலாம். ஸோ இப்போ அடுத்த ரோ பார்த்திங்கன்னா சிங்கிள் க்ராஷே ரோ. ஸோ நம்ம ஒரு லாஸ்ட்டு ஸ்டிச்சில் நான் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணி முடிக்கிறேன். அதுக்கப்புறம் செயின் 1 டர்ன் பண்ணிவிட்டு ஒரு ஸ்டிச் ப்ரீவியஸ் ரோவோட ஒரு ஸ்டிச்சோட டாப்லேயும் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணி நம்ம இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ நான் சொன்ன மாதிரி ரோ 2 to ரோ 5 தான் நம்மளோட டிசையர்ட் லெங்த் வரைக்கும் நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ஸோ ஒரு ஸ்டிச்சோட டாப்பில் சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணிவிட்டு வாங்க. நம்ம இந்த ரவுண்டோட எண்டில் மீட் பண்ணலாம். ஸோ இப்போ நான் லாஸ்ட்டு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணி முடிச்சுக்கிறேன். ஸோ இப்போ திரும்பி அடுத்த ரோ பார்த்திங்கன்னா பெபிள் ஸ்டிச்சில் ஸ்டார்ட் ஆகும். ஸோ செயின் 1 பண்ணி டர்ன் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்டார்டிங் ஸ்டிச்லேயே ஒரு பெபிள் ஸ்டிச் ஒர்க் பண்ணிக்கிறேன். அடுத்த ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷே ஸ்டிச் ஒர்க் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸ்டிச்சில் ஒரு பெபிள் ஸ்டிச், ஒரு ஸ்டிச்சில் ஒரு சிங்கிள் க்ராஷே, இதே மாதிரி எண்ட் வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறோம். ஸோ எண்டில் திரும்பி பெபிள் ஸ்டிச்சோடு நம்ம எண்ட் பண்ணுவோம். ஸோ நான் ஏன் இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறோன்னு சொல்லியிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஒரு பெபிள் ஸ்டிச் ரோவில் சிங்கிள் க்ராஷே ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். அடுத்த பெபிள் ஸ்டிச்சில் பெபிள் ஸ்டிச் ஒர்க் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏன்னா இந்த ரோவோட பெபிள் ஸ்டிச் ப்ரீவியஸ் பெபிள் ஸ்டிச்சோட ரோவில் 2 பெபிள் ஸ்டிச்சுக்கு நடுவில் வர மாதிரி அலைன் ஆகும். அதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணிகிட்டே வாங்க. எண்டு வரைக்கும் நம்ம இந்த ரோவோட எண்டில் மீட் பண்ணலாம். ஸோ இப்போது நான் லாஸ்ட் ஸ்டிச்சில் ஒரு பெபிள் ஸ்டிச் ஒர்க் பண்ணி இந்த ரோவை கம்ப்ளீட் பண்ணுறேன். அண்ட் அடுத்த ரோ ஒர்க் பண்ணுறது சிங்கிள் க்ராஷே ரோ. ஸோ செயின் 1 பண்ணி டர்ன் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ரீவியஸ் ரோவோட ஒரு ஸ்டிச், அதாவது ப்ரீவியஸ் ரோவோட பெபிள் ஸ்டிச் மேலே ஒரு சிங்கிள் க்ராஷே, ப்ரீவியஸ் ரோவோட சிங்கிள் க்ராஷே மேலே ஒரு சிங்கிள் க்ராஷே, இதே மாதிரி நம்ம எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ணிட்டு வர போகிறோம். ஸோ ஒரு ரோ சிங்கிள் க்ராஷே ரோ, ஒரு ரோ பெபிள் ஸ்டிச் ரோ, திரும்பியும் ஒரு ரோ சிங்கிள் க்ராஷே ரோ, ஒரு ரோ பெபிள் ஸ்டிச் ரோ, இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக நம்ம எண்டு வரைக்கும் ஒர்க் பண்ண போகிறோம்.
ஸோ உங்களுக்கு இந்த பேட்டர்ன் வந்து ரொம்ப ஈஸியாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு டெக்ஸ்சர்டு பேட்டர்ன் இது. ஸோ நீங்கள் வந்து உங்களோட ஐடியாஸ் யூஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ் க்ரோஷே பண்ணலாம் இந்த பேட்டர்ன் யூஸ் பண்ணி. ஸோ நீங்கள் இந்த பேட்டர்னை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட கமெண்ட்ஸையும் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பேட்டர்னோட ரிட்டன் டீட்டெயில்ஸ் என்னோட வெப்சைட் theyarnbowlcrochet.comல அவைலபிளாக இருக்குது. நூலிலை கிண்ணம்க்கு மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.